அனுரவின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி குழு சதி துமிந்த சந்தேகம். யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை. யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் அறிவிப்பு. சம்பளம் இல்லாத விடுமுறை அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானம். தனது நட்பெயருக்கு களங்கம் 500 மில்லியன் இழப்பீடு கோரும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர். திரைபோஷா நிறுவனத்தை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடத்த திட்டம். தேசிய சந்தையில் அத்தியாவசிய மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு. வடக்கில் சிங்கள மக்களை மீள் குடியமர்த்த தயாராகும் அனுர அரசு வெளியான தகவல். மஹிந்தவின் பாதுகாப்புக்கு 6 போலீசார் போதும் விக்னேஸ்வரன் அதிரடி. கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதித்திட்டம் மேற்கொள்ளப்படலாம் என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சுகாதாரத்துறைக்கு தனியாரின் ஒத்துழைப்பு தேவையில்லை என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடா, தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா அல்லது நலிந்த ஜெயதீசவின் தனிப்பட்ட நிலைப்பாடா என்பது தெரியாது. ஆனால் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த கருத்து மிக பாரதூரமானதாகும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்தன்று மாத்திரம் தரையில் இறங்கி வேலை செய்வதற்கும் இந்த வேலை திட்டம் நிறைவு பெறும் வரை தரையிலேயே வேலை செய்வதற்கும் இடையில் வேறுபாடு உண்டு. எனவே நாம் இது தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த திட்டம் நிறைவடையும் வரை எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களால் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரியதாகும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருள் சிறந்ததாகும். ஆனால் இதன் உள்நோக்கம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இந்த வேலை திட்டத்தை முதலில் தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். காரணம், தேசிய மக்கள் சக்தியின் எம்பியான முன்னாள் சபாநாயகர் போலியான கலாநிதி பட்டத்தை முன்வைத்து இறுதியில் பதவி துறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எச்சரிக்கையாக அன்றி முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முற்போக்கு சிந்தனையுடன் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த வேலை திட்டத்திற்கு சகல துறையினரதும் ஒத்துழைப்புகளை ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார். ஆனால் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தனியார் துறையை தூக்கி எறிந்து பேசுகின்றார். விவசாய அமைச்சர் தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடுகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் ஜனாதிபதியின் முயற்சிகளை கேலிக்குள்ளாக்குவதை போன்றிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை. பொதுமக்கள் அச்சம் ஒன்றை செயற்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்தார். யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்னிரவு இளைஞர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதே மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரத்தில் யாழ் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றோம். 2 சம்பவங்களையும் குறித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம். இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம். இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம். குறித்த நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து குறித்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஆணையில் குற்றவியல் சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளது. இதன்போது கடந்த பருவ காலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குற்ற வழக்குகளை பராமரிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு 6 போலீசாரே போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அளித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மஹிந்தவுக்கு அவரது மெதுமுலனே நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றப்பட்ட 6 போலீசாரே போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடி அவர்களும் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்களை மீண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு மீள குடியமர்த்த வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகி வருகின்றது. இதன்படி மீள் குடியேற்ற விரும்புவோருக்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தயாராகி வருவதாக தெரிய வருகின்றது. 1983 ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் எவ்வளவு சிங்களவர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்ற விவரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் திரட்டப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஆளும் கட்சியின் மேலிட உத்தரவொன்றின் பிரகாரம் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிய வருகின்றது. வடக்கின் காணிகள் வெளியாரால் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தான சர்ச்சைகள் நீண்டகாலம் நிலவி வரும் நிலையில் அங்கு சிங்கள மீள் குடியேற்றங்களுக்கு அரசாங்கம் தயாராகி வருவது தமிழர்களிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தானையில் அமைந்துள்ள திரிபோஷா நிறுவனத்தை இந்த நாட்டு மக்களின் போஷாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திரிபோஷா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த திரிபோஷா நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு முன்னைய அரசாங்கங்கள் முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலேயே அதன் பலன்களை மக்களால் பெற முடியாமல் போனதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இந்த நிலையை மாற்றி மீண்டும் இந்நாட்டு மக்களின் போசாக்கு தேவைகளை வழங்கும் செயலூக்கமான நிறுவனமாக திரிபோஷாவை மாற்ற தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். திரிபோஷா நிறுவனத்தை கலைப்பதற்கு பதிலாக நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளுக்காக லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டு முறையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான மேம்பட்ட நிறுவனமாக தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கமைய வாகன விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காவல்துறையால் 2 போக்குவரத்து திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக அமுல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது வீதியில் பயணிக்கும் ஏனைய வாகனங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி மற்றும் ஒளி எழுப்புவதனை தடை செய்வது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விபத்துகளின் போது ஆபத்துகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள அனாவசிய உதிரிபாகங்களை தடை செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயங்களுக்காக குறித்த 2 வார காலப்பகுதியில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வாகன சாரதிகளுக்கான தெளிவுபடுத்தல் நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனிடையே அனாவசிய உதிரிபாகங்களுடன் பயணிக்கும் வாகனங்களில் இருந்து அவற்றை அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விதிக்கப்படுவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
அரசு ஊழியர்களுக்கு சேவை காலம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியமில்லாத விடுமுறையை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி மேற்படி விடுமுறையை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 2022 ஜூன் 22ஆம் தேதி இடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி சம்பளமின்றி விடுமுறை வழங்குவதில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை பெற்றுக்கொண்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் விடுமுறையை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பங்களை அனுப்பும் போது உத்தியோகர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித வெளியிட்ட அறிக்கை காரணமாக தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து 500 மில்லியன் ரூபாய் முதலீட்டை செலுத்துமாறு கோரி அறிவித்தல் அனுப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான மற்றும் தீங்கிழைக்கும் பிரச்சாரங்களுக்காக தனக்கு இழப்பீடு வழங்க கோரி சட்டத்தரணிகள் ஊடாக அறிவித்தல் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சட்டத்தரணி சம்பத் ஜாலேவத்தவினால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சந்தையில் ஒரு சில அத்தியாவசிய மருந்து பொருட்களின் இன்மையின் காரணமாகவே மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனவே தட்டுப்பாடு நிலவும் மருந்து வகைகளை இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மருந்து விவகாரத்தில் நிதி தட்டுப்பாடு கப்பால் மருந்து இறக்குமதி செய்யும் முறையில் பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளது. அந்த முறையையே மாற்றியமைக்க வேண்டும். அவ்வாறான முறையொன்று நடைமுறையில் இருக்கும் நிலையில் மருந்து கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு விரும்பினால் எவராலும் ஒத்துழைப்பு வழங்க முடியும். அதில் எந்த சிக்கலும் இல்லை. தேசிய சந்தையில் தேவையான மருந்துகள் இருந்தால் அரசாங்கம் தலையிட்டு மருந்துகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கும். ஒரு சில மருந்துகள் தேசிய சந்தையில் இல்லாமையே தற்போதைய மருந்து தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கான காரணமாகும். எனவே அந்த மருந்துகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். இறக்குமதி செய்ய கால அவகாசம் தேவைப்படும். அதுவே தற்போதுள்ள பிரச்சினையாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். அனுராதபுரத்தின் பல பகுதிகளிலிருந்து காட்டு யானைகளை வில்பத்து வரை விரட்டுவதற்கு GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வன ஜீவராசிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதன்படி காட்டு யானைகளுக்கு GPS தொழில்நுட்பம் கொண்ட கழுத்து பட்டிகளை அணியும் நடவடிக்கை ஓயாமடுவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்காக வனவிலங்கு அதிகாரிகள், இலங்கை கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். காட்டு யானைகள் நடமாடும் இடங்களை கண்டறிந்து அவற்றின் வழித்தடங்களை ஆய்வு செய்யும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆய்வுகளுக்கு அமைவாக இலங்கையில் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளில் யானைக்கு முக்கிய இடம் உண்டு. அதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தினமும் காட்டு யானைகளால் ஏற்படும் சேதங்கள் தொடர்பான செய்திகள் பதிவாகி வருகின்றன. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் பயிர் சேதம் அதிகம் உள்ள பகுதிகளிலிருந்து காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. அதற்கமைவாக அனுராதபுரம் காட்டு யானைகளை வில்பத்து தேசிய பூங்காவிற்கு விரட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அப்பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதன் மூலம் பல பகுதிகளில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அம்பாறை தமன வனகமுவ பிரதேசத்தில் தொலைபேசி விற்பனை செய்யும் இடம் என்ற போர்வையில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களை அச்சடிக்கும் நிலையமாக இயங்கி வரும் வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்டு 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் 29, 20 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலி நாணயத்தாள்களை அச்சடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணனி உட்பட பல உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் அவ்வீட்டில் 3 A4 அளவிலான கடதாசிகள், அச்சடிக்கப்பட்டு கத்தரிக்கப்படாத 10 போலியான 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் முதலியவற்றையும் அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர்.